மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது பேரறிவு சிலை. சரியா? பேரறிவு சிலை என்று அழைக்கப்படும் சிலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயன் திருவள்ளுவர் சிலை தான். ஓகேவா? உலகின் உயரமான அந்த திருவள்ளுவர் சிலையானது ஜனவரி 1ஆம் தேதி 2000 ஆண்டுல கன்னியாகுமரியில் திறக்கப்பட்டது. இந்த சிலையை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய தமிழக முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். ஓகேவா? இந்த சிலையை வடிவமைத்த தலைமை சிற்பியின் பெயர் கணபதி. கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த திருவள்ளுவர் சிலையின் மொத்த உயரம், சரியா, அந்த பீடத்தை சேர்த்து 133 அடி உயரம் கொண்டது. சரியாமா? 133 அதிகாரங்களை கொண்டது அந்த திருக்குறள். அதில் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு அடி அப்படிங்கிற மாதிரி 133 அடி உயரத்தை கொண்டது இந்த திருவள்ளுவர் சிலை. அதே மாதிரி அந்த திருவள்ளுவர் சிலைக்கு கீழே இருக்கிற அந்த பீடத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியாமா? இந்த சிலை திறக்கப்பட்ட வருஷம் 2000ல. தற்போது 2025, அதாவது 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்பட்டு. அதை முன்னிட்டு தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு வைச்ச ஒரு சிறப்பு பெயர் தான் பேரறிவு சிலைன்னு சொல்லுவாங்க. சரி, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட வருஷம் 2000. தற்போது வெள்ளி விழா சில்வர் ஜூப்ளி கொண்டாடினதுனால அந்த சிலைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வைக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் தான் பேரறிவு சிலை. மறந்துடக்கூடாது, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். இன்றைய பதிவிற்கான கேள்வி: உலகின் உயரமான திருவள்ளுவர் சிலை எப்போது எங்கு திறக்கப்பட்டது? அந்த திருவள்ளுவர் சிலைக்கு வைக்கப்பட்டுள்ள புதிய பெயர் என்ன? மறக்காம இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க.